அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா சப்பாத்தி. மசாலா சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 2 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 5 பல் பூண்டு, அதையும் சேர்த்துக்கணும். இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி இதை இதில் போட்டுக்கலாம். இதில் இப்போது தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. 2 கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூனில். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா கூட கோதுமை மாவு சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் மேலாக நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கணும். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவுலையும் போட்டிருக்கோம், அதனால் இதை கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது மல்லித்தழை, புதினா தழை ரெண்டுமே பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறி இருக்குது. இதில் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இதை இப்போ மடிச்சுக்கணும். இதை இப்போ மறுபடியும் சப்பாத்தி மாதிரியே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிருக்கு, போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பட்ரு போட்டிருக்கோம், லைட்டாக போட்டால் போதும். சப்பாத்தி மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அருமையான மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்கிட்ட சொல்லுங்கள். ஆலினால் மேக்கர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.